ஷேய் அப்பா, விஸ்வாமுத்தர் கணக்கு, விஸ்வ பிரமா கணக்கு, 3 பேர் கணக்கு போடுதோம். பூரா 2 வீலருக்கு ஒரு லோனை போடுதான், 4 வீலருக்கு ஒரு லோனு போடுதான், வண்டி கார்களுக்கு, பஸ்ஸு லாரிகளுக்கு ஒரு லோனு போடுதான். போட்டு ரோடை போடுங்கடா, மலையை உடச்சி ரோடை போடுங்கடா. என்ன காரணம்? 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு தான் இந்த வண்டிகளை தயாரித்து கம்பெனியாக டாட்டா கம்பெனி, அந்த கம்பெனி, செடி கம்பெனி, பூனா கம்பெனியாக தயாரித்து விட்டு பாலாக்கி வச்சுருக்கான். அம்முட்டோம் ஒரு மானிட பிறவிக்கு என்ன சேட்டை? பூரா ஆடம்பரத்து சேட்டை. ஆடம்பரத்து சேட்டைனால பூமி அழியுது, வானத்தில் புகை விட்டு அழிக்கான். என்ன சேட்டையெல்லாம் பண்ணுதான். இதெல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கணும், உட்கார்ந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு படித்த கல்வி நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோட்டார் ஆணுமென்னு பார்க்கலாம். இப்போ எல்லாம் சாப்பிடுத உணவு கெமிக்கல் ஆல்காலை தயாரித்து விடுதா, நம்ம சாப்பிடுதோம். ஒன்று புகையை மேலே புகையாக விடுதோம். இப்போ வண்டி போகுது, இதுக்கு எவ்வளோ புகை மேலே போகும்? அப்போ நமக்கு மூக்கு சுவாசிக்கும், நம்ம இதை ஈரக்குலைக்கு அந்த அந்த வாசனைகள் போகுமே அப்படிங்கிற கணக்கு வழக்கு பார்த்துருந்தா இன்றைக்கி இவ்வளோ மோசத்தில் போகாது. ஏகப்பட்ட பேர் இப்போயும் பாரப்பா லோனை போட்டு வண்டி எடுக்கும், டர்ரு புர்ரு டர்ரு அந்த அழிக்கிறதுக்கு போகிறான். அந்த பேப்பரை பேப்பரில் விட்டு அழித்து நாக்க 2 கடிச்சு போகிறான். அப்போ கணக்கு வழக்கு செக் பண்ணல. இப்போ காவல்துறை செக் பண்ணுதான். அந்த வண்டி பிடிச்ச உடனே டிராஃபிக் உள்ள கணக்கு பார்க்கல, தட்டி பார்க்கல, 10 வண்டி 20 வண்டி அதில் உள்ளே வரும். ஒரு ஆதார கார்டில் ஏன்னா இத்தனை வண்டி வச்சு பார்க்க வேண்டாமா? அதுக்கு தான் குடிமை பிடியை பிடிச்சி வச்சுருக்கிறது கடவுள். வாடா, இந்த செம்மத்தில் அழிச்சு வச்சுருக்கா. 7 செம்ம சேட்டை செஞ்ச கண்டார ஒளிமா அம்புட்டு பேரும் ஆணு பெண்ணும் உட்கார். அதுக்கு தான் முன்னும் பின்னுமா சூடு வைக்கிறது கணக்கு வந்துருச்சா? இப்போ அழிக்கிறதுக்கு கொடுக்கறது பூராமே பேங்க பூரா உட்கார வச்சுட்டான் அரசியல்வாதி. எல்லா ப்ரைவேட்டு கம்பெனி ப்ரைவேட்டு கவர்மெண்ட் எல்லாம் போட்டு உட்காந்து இத்தனை லட்சம் கோடி என்னையுமே அடித்த பேப்பர் உள்ள வட்டி கடை வார கடை கொடுக்கான். அரசியல்வாதி பல லட்சம் கோடி இப்போ டான்ஸஸ் பண்ணுவான்ல. இப்போ ஒரு பஸ்ஸு டிரான்ஸ்ஃபர் ஓடுதுன்னா இத்தனை கோடி உள்ளே கொண்டு ஏற்றுவான். அவன் என்ன செய்வான்? இருப்பு காட்டவன், நமக்கு வட்டி வேணும், ஏன்னா நிறைய ஒரு வட்டி போட்டிருக்கான், வட்டி கொடுக்கணும். அப்போ அழிக்கிறதுக்கு பேங்க்லேருந்து வெளியே தள்ளுதான். நஞ்ச இருக்கா, வயக்காடு இருக்கா, என்ன செய்ய போகிற, மில்லு தொழில் செய்ய போறியா, கொண்டா இத்தனை கோடி போட்டோம், நமக்கு வட்டி கடை வார கடை வந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புப்பா. ஒரு பேப்பரை வச்சு அழித்து ஒவ்வொரு குடும்பம் பூரா அழிஞ்சு போகுது. விலைவாசியை ஏற்றி விட்டான். அம்புட்டு விலைவாசியை போடுவார். விலைவாசி போடுறத கணக்கில் உள்ளே எல்லாவனையும் பிடிக்கல, ஆட்டா முடிக்க எல்லாம் தயாரிக்க பூரா உள்ளே போவான். அதுதான் கணக்கு, அது போட்டுருவான். ஈஸ்வரன் பரமேஸ்வரன் கரெக்டாக போடுவான். நான் விவசாயம் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்து சந்தோஷமாக போங்கடா முட்டா கேடு கட்ட குயிமனு கடவுள் கொடுத்த கணக்கில் இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்? அம்புட்டு விலைவாசியில் ஏற்றி பூரா இந்த பேப்பருக்கு அலையுது. 2ஆம் நம்பர் ஓடியா கெட்டாடம் போடு, ஓடியா நான் விவசாயத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கேன், ஓடியா பேங்கலத்தில் ஓடி வாங்கிட்டு வரேன், 10-100 பேரை மேப்போம். இல்லையே கேடு கட்ட முட்டா குய் மக்களா. இப்போ எல்லாம் மாட்டி நிற்க கம்ப்யூட்டர் கணக்கு கையில் வச்சுருக்காரா கடவுள்? பத்தியா பார்க்கலையாடா? விஷ்ணு பிரமா விஸ்வாமுத்தர் நாங்கள் 3 பேர் போடுறோம். கம்ப்யூட்டர் கணக்கு எதுக்கு இருக்குது கையில்? கடவுள் கையில் என்ன இருக்குது? உன் குடிமி பிடியை நான் பிடிச்சி வச்சுருக்கேன்டா. குட்டுப்பில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணல, முன்னும் பின்னுமா சூடு வச்சு உள்ளே தள்ளுவாங்க. யாருமே கணக்கு போட்டோன்னே எல்லா கணக்கும் பக்காவாக நீதிமன்றத்தில் தெரியுது. ஆனால் இது எப்படி கேட்கவா, எப்படி என்ன செய்யவாங்கிற கேள்வியில் அங்கே உட்காந்து 4 முழுதும் போய்கிட்டு இருக்கு. இங்கே அழிக்கான் கேட்கணும் கோர்ட்டில். இப்போ கடவுள் நான் வந்துட்டேன்னு சொல்லி எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் போய் தட்டிலாம் சொல்ல மாட்டார். வந்துட்டேன் உட்காந்துட்டேன் சேட்டை 13 நான் உட்கார்ந்த கணக்கு எல்லாமே தெரியும். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாதிரி நீதிமன்ற கோர்ட்டில் தெரியும். 13 எப்போ வராரு, 13 வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக கணக்கு எடுப்பார், கணக்கு கொடுப்பார், ஆட்டோமேட்டிக்காக தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்கிட்டு போங்கிற கணக்கு தான் நீதிமன்ற கோர்ட்டில் இருக்குது. எல்லாமே தெரியும்ப்பா. குபேரத்தி எல்லாத்துக்கும் கேட்டுக்கோ, எல்லா கோர்ட்லேயும் தெரியும். 12 ஜோதிலிங்கம் கடவுள் தான். 13 உட்கார்ந்தாருன்னா கணக்கு எல்லாம் எடுப்பார், உள்ளே போயிடுவான். அதுதான் கணக்கு. இப்போ எல்லா படைகளும் போகுது, அடித்து பிறகு போகுது. பேங்கில் போனால் இப்போ பாரு என்ன சிக்கல் வருதுன்னு பாரு. பேங்கில் இப்போ சிக்கலில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பலவற்ற கட்சிக்காரன் இப்போ எல்லாம் மாட்டுவான். தேவைக்கா வச்சுட்டு உள்ளே கூட்டு தூக்கி உள்ளே ஒன்று தள்ளுவாங்க. தேவைக்கான மன்னராட்சி முதல் ஆண்டவன். இப்போ இந்த மன்னராட்சியில் இப்போ இந்த ஜெம்மத்தில் கணக்கை முடிச்சிடுவார். இவனை வச்ச எல்லா கணக்கு முடித்து உள்ளே தூக்கி செயலரில் தமிழ்நாடு முழுவதும் உள்ளே போயிடுவான். அடுத்தாப்புல தான் டெல்லி, அடுத்தாப்புல ஊடாலப்பட்ட மாநிலம் 3/4